ஆகஸ்ட் செகண்ட் வீக்லேருந்தே பண வரத்துக்கு உண்டான யோகம் இருக்குது. அதை எப்போ வேணால் எதிர்பார்க்கலாம். ஏன்னா இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களை படிக்க வச்சு உங்களை பெரிய லெவலுக்கு கொண்டு போக போகிறதே, உங்களுக்கு பின்புலமாக இருந்து செயல்பட போகிறதே உங்கள் அக்கா தான். அஷ்டமஸ்தானத்துக்கு சுக்கிரன் வந்திருக்கிறதுனால வருமான அதிகரிப்பும் எதிரிகளின் தொல்லையும் விலகிறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம். செப்டம்பர் 13 சனி பார்வையை விட்டு செவ்வாய் விலகிறார். செப்டம்பர் 14 சுக்கிரன் சிம்ம ராசிக்கு போகிறார். இந்த 2 டேட்ஸும் உங்கள் வாழ்க்கையில் ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ ஹரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். சுக்கிர பயிற்சி பலன்கள். சார் எதுக்கு சார் சும்மா சுக்கிர பயிற்சி கொடுத்துட்ருக்கீங்க? அது சாதாரண ஒரு 20 நாளைக்காக நீங்கள் கொடுக்குறீங்களான்னு? அப்படி கிடையாதுங்க. அந்த 20 நாள் தான் அடுத்து வரக்கூடிய 4 மாதத்துக்கு உண்டான டேர்னிங் பாயிண்ட். நீங்கள் இதை கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். இது நான் சொன்னங்கிற அவசியம் இல்லை. பட் இருந்தாலும் இதை சொல்கிறதுனால உங்களுக்கு அந்த டேட்ஸ் எல்லாம் மனப்பாடம் ஆகுங்கிறது. சரி, எப்போ சார் வருது இந்த சுக்கிர பயிற்சி அப்படின்னா, ஆகஸ்ட் 20ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அந்த இடத்துல செப்டம்பர் 14 வரைக்கும் இருக்க போகிறார். ஆகஸ்ட் 20லேருந்து செப்டம்பர் 14 வரைக்கும். செப்டம்பர் 13 சனி பார்வையை விட்டு செவ்வாய் விலகிறார். செப்டம்பர் 14 சுக்கிரன் சிம்ம ராசிக்கு போகிறார். இந்த 2 டேட்ஸும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தரக்கூடிய டேட்ஸாக இருக்கும். செப்டம்பர் 13th and 14th. அந்த மாற்றத்தை தருவதற்கு அடித்தளமிடக்கூடிய காலகட்டம் ஆகஸ்ட் 20 முதல் செப்டம்பர் 14 வரை. இந்த சுக்கிர பயிற்சி எதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசுகிறோன்னா, உலக அளவில் இந்த பூமி மட்டும் இல்லை, 14 லோகங்களிலும் இறந்தவர்களை உயிர்ப்பிக்க செய்யும் மந்திரம் சஞ்சீவனி மந்திரம்னு பேர். அந்த சஞ்சீவனி மந்திரத்தை தெரிந்த ஒரே நபர், ஒரே ஆசான் சுக்கராச்சாரியர் மட்டும்தான். சிவன்கிட்டேருந்து தவம் பண்ணி இந்த மந்திரத்தை கற்றுக்கிட்டார். அந்த மந்திரம் தெரிஞ்சால் இறந்தவர்களை உயிர்ப்பிக்க முடியும். அதனால தான் அசுரர்கள் இவரை குருவாக ஏற்றுக்கிட்டாங்க. ப்ரஹஸ்பதி பகவான்னு சொல்லக்கூடிய குரு பகவானுக்கே இது தெரியாது, தேவகுருவுக்கே இது தெரியாது. இருப்பினும் இந்த சுக்கிரனுடைய மனைவி யாருன்னு கேட்டால் ப்ரஹஸ்பதி பகவானுடைய பெண். அதனால தான் மீன ராசின்னு சொல்லக்கூடிய குருவின் வீட்டில் அங்கே சுக்கிரன் உச்ச பலத்தை அடைகிறார். ஏன்னா மாமனார் வீட்டில் தான் மருமகனுக்கு மாப்பிள்ளைக்கு நல்ல மரியாதை இருக்கும். அந்த சுக்கிரன் குரு பகவானுக்கு மாப்பிள்ளை. இந்த சுக்கிரன் ஒரு ஜாதகத்தில் நல்லா இருந்துட்டார்னா பதவி, செல்வம், புகழ், செல்வாக்கு, வாக்சாதுரியம் எல்லாமே கிடைக்கும். சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் தெரியும், ஆனால் பேச தெரியாது. பேசக்கூடிய வார்த்தைகள் தவறாக போகும். சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா அவங்களால எதையுமே எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாது. இதுக்கு காரணமும் இந்த சுக்கிரன் தான். இந்த சுக்கிரன் நல்லா இருந்துட்டார்னா வாழ்க்கையில் சுக அதிகரிப்பு ஏற்படும். அந்த சுக்கிரன் இருக்கக்கூடாத இடங்கள் 6, 7, 10, 12 இருந்தால் சில விஷயங்கள் நல்லது நடக்கும், சில விஷயங்கள் கெடுதல் நடக்கும். இந்த 6, 7, 10 இருந்தார்னா உங்கள் வாழ்க்கையில் வர வேண்டிய அனைத்து யோகங்களும் உங்களுக்கு வராமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்கள் ஜாதகத்தில் அந்த மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு நல்ல ஜோதிடரை பார்த்து பரிகாரம் செய்யுங்கள். இப்போ கோச்சார ரீதியாக என்ன மாற்றங்கள் வரும், 6, 7, 10 வந்தால் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்ல போகிறேன். வாருங்கள் உங்கள் ராசிக்கு உண்டான சுக்கிர பயிற்சி பலனை ஆராய்வோம். தனுசு ராசி நண்பர்களுக்கான சுக்கிர பயிற்சி பலன்கள். இந்த தனுசு ராசிக்கு பாதகாதிபதி சுக்கிரன் அஷ்டமஸ்தானத்துக்கு போகிறாரு. கெட்டவன் கெட்டிடல் கெட்டிடும் ராஜயோகம். பாதகாதிபதி அஷ்டமஸ்தானத்தில் போய் மறையிறதுனால எதிரிகளால் ஏற்படுகின்ற அவமானங்கள் விலகி எதிரிகளே உங்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுத்துகின்ற சிறப்பான காலகட்டம். வருமானம் ஜாஸ்தியாகும். வருமானம் ஜாஸ்தி ஆகிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமைத்தன்மை, சுபத்தன்மை, சந்தோஷத்தன்மை அதிகரிக்கும். உங்களுடைய ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். 7ஆம் இடத்துல குரு சுக்கிரன் சேர்க்கை ஏற்பட்டு உங்கள் ஆரோக்கியத்தில் குறிப்பாக பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, இடுப்பு பகுதியில் பிரச்சனைகளை ஏற்படுத்தியிருப்பார். பெண்களுக்கு மாசாந்திர சுழற்சி, இந்த யுட்ரஸ் சம்பந்தமான பிரச்சனைகள், ஆண்களுக்கு அப்பெண்டிசைட்டிஸ், பெண்களுக்கு பிசிஓடி, அந்த மாதிரி பிரச்சனைகள் இதெல்லாம் நடந்திருக்கும். அதீத இரத்தப்போக்கு, இதெல்லாம் ரொம்ப அவஸ்தைப்பட்டிருப்பீங்க. இப்போ அதெல்லாம் போகிறதுக்கு உண்டான நேரம், அந்த கஷ்டங்கள் நிவர்த்தி ஆகிறதுக்கு உண்டான நேரம். இந்த தனுசு ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு எதிரிகளால் ஏற்பட்ட அவமானங்கள் விலகி மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் வியாபாரிகளுக்கு
எதிரிகளிடமிருந்து வரவேண்டிய பணபாக்கிகள் வசூலாகும். என்னுடைய நண்பர் ஒருத்தர் இப்போ ரீசெண்டாக கேட்டார். அவர்கிட்ட நான் சொன்னேன், உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் 20க்கு மேலே பணம் வரும்னு சொல்லியிருக்கேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவருக்கு ஆகஸ்ட் 2nd வீக்லேருந்தே பணம் வரத்துக்கு உண்டான யோகம் இருக்குது. அதை எப்போ வேணால் எதிர்பார்க்கலாம். ஏன்னா இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் எதிரிகளிடமிருந்து வரவேண்டிய பணபாக்கிகள் வசூலாகும். இந்த காலகட்டத்தில் இந்த தனுசு ராசியில் பிறந்த குழந்தைகள், படிக்கின்ற குழந்தைகள், உங்களுடைய படிப்பில் திடீர் மாற்றத்தை ஏற்படுத்தி குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு எல்லாரும் உங்களை சுற்றி நின்று மேக்ஸ் நான் சொல்லிக் கொடுக்கட்டுமா, சயின்ஸ் நான் சொல்லிக் கொடுக்கட்டுமா, பயாலஜி நான் சொல்லிக் கொடுக்கட்டுமா, காமர்ஸ் நான் சொல்லிக் கொடுக்கட்டுமா, ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் நான் சொல்லிக் கொடுக்கட்டுமான்னு எல்லோரும் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அதாவது ஃபீஸ் இல்லாத டியூஷன் ஈஸியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ படிக்கிற குழந்தைங்க கான்சன்ட்ரேட் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கு அமோக பலன்கள் ஏற்பட்டு குடும்ப கௌரவத்தை மலை உச்சிக்கு கொண்டு செல்லும் ஆற்றல் ஏற்படும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மூத்த சகோதரிகள் உதவிகரமாக இருப்பார்கள். இத்தனை நாள் அவங்க தான் உங்களை திட்டிகிட்டு இருந்தாங்க, இவன் சரியில்லை, இவன் படிக்க மாட்டான், உருப்பட மாட்டான்ட்டு. இப்போ அவங்க தான் உங்களை படிக்க வச்சு உங்களை பெரிய லெவலுக்கு கொண்டு போக போகிறதே, உங்களுக்கு பின்புலமாக இருந்து செயல்பட போகிறதே உங்கள் அக்கா தான். அக்காவை நல்லா மதித்து நடத்துங்க. இந்த சுக்கிர பயிற்சி காலகட்டத்தில் தனுசு ராசியில் பிறந்த சுய தொழில் செய்பவர்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கும் எதிரிகளிடமிருந்து வரவேண்டிய பணபாக்கிகள் வசூலாகிறதுக்கும் நிறைய பேர்த்துக்கு பேமெண்ட் பெண்டிங்காக இருக்குது சார், வருமானம் வரமாட்டேங்குது சார், என்ன சார் பண்ணுறது, என் பிஸ்னஸும் டெவலப் ஆகலை, எல்லாம் இப்போ நடக்க போகிறதுங்க. ஒவ்வொரு ப்ராசஸாக நடக்கும். ஒவ்வொரு ப்ராசஸ்லையும் நீங்கள் வெற்றி அடைகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு அஷ்டமஸ்தானத்துக்கு சுக்கிரன் வந்திருக்கிறதுனால வருமான அதிகரிப்பும் எதிரிகளின் தொல்லையும் விலகிறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன, பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புவனேஸ்வரி வழிபாடு. புவனங்களை தன் கர்ப்பத்தில் தாங்கும் புவனேஸ்வரி தாயாரை வணங்கி வாருங்கள். புவனேஸ்வரி பீடம்னு புதுக்கோட்டையில் இருக்குது. சுவாமி பிரணவானந்தர் அதை இப்போ ரீசெண்டாக ஒரு புதுசாக கோயிலும் கட்டியிருக்காரு. முடிஞ்சவங்க அந்த புவனேஸ்வரி பீடத்தை போயிட்டு தரிசனம் பண்ணிவிட்டு அம்பாள் சன்னதியில் உட்காந்து ஒரு 1/2 hour மெடிடேட் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் பல வெற்றிகள் உங்களுக்கு பாதுகாப்பாக அரணாக அமைந்து அந்த வெற்றிகளே உங்களுக்கு அனுசரணையான சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு சாதகமான பலன்களை தர வேண்டும் அப்படிங்கிற பிரார்த்தனையோட உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் எதுக்காக இந்த சுக்கிர பயிற்சி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். செவ்வாய் பயிற்சியும் சுக்கிர பயிற்சியும் உங்களுடைய அன்றாட நிகழ்வுகளை நடத்தி காட்டக்கூடிய வகையில் இருக்குது. அது இன்றைக்கி என்ன நடக்க போகிறதுன்னு சொல்கிறது சந்திரன், இந்த வாரம் என்ன நடக்க போகிறதுன்னு சொல்கிறது சுக்கிரனும் செவ்வாயும் புதனும், இந்த மாதம் நடக்க போகிறதுன்னு சொல்கிறது சூரியன், இந்த வருஷம் என்ன நடக்க போகிறதுன்னு சொல்கிறது குரு, அடுத்த 3 வருஷம் எப்படி இருக்க போகிறதுன்னு உங்களுடைய லைஃப் பாத்தை சொல்கிறது சனி. அதனால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் சுக்கிரன் செவ்வாய் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்ட்டு விருப்பப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்களில் அடியேனை தொடர்பு கொண்டு பலன்களை தெரிந்து கொள்ளலாம். உங்கள் வாழ்க்கையில் அனைத்து விதமான யோகத்தையும் சந்தோஷங்களையும் சுகத்தையும் தருவதற்கு இந்த சுக்கிரனின் அருள் கிடைப்பதற்கு சிவபெருமான் வழிபாடு செய்யுங்கள் என்பதை சொல்லி, உங்கள் அனைவருக்கும் சிவனின் ஈசனின் அருள் வளர்ச்சியை சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும், நிம்மதியான தூக்கத்தை தர வேண்டும் எனும் சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.